திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் கருணாநிதியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சஞ்சீவி அளிக்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சஞ்சீவி வணக்கம். இந்த சந்திப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன, அது குறித்து சொல்லுங்க. ராஜலட்சுமி, 2017ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே உள்ளது. ஆனால் தேர்தலின் சூடு இப்பவே பிடித்துள்ளது என்று கூற வேண்டும். ஏனென்றால் திமுக மற்றும் காங்கிரசின் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று தற்போது சற்று நேரத்துக்கு முன்னாக காங்கிரசின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் பேட்டியளித்துள்ளார். இந்நிலையில் தற்போது எந்த கட்சியுடன் சேரப்போகிறது என்று பெரிய நீண்ட நாட்களாக ஒரு குழப்பம் இருந்தது. இந்நிலையில் முதலாவதாக திமுக மற்றும் காங்கிரசின் கூட்டணி தற்போது உறுதியாக உள்ளது. வெளியே வந்து பேசிய குலாம் நபி ஆசாத் அவர்கள் வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி புதிதல்ல, ஏற்கனவே பலதரப்பட்ட முறை வந்து இந்த கூட்டணிகள், அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துள்ளது என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதே போல இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணியாகவும் இருந்துள்ளது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 2004 முதல் 14ஆம் ஆண்டு வரை திமுகவுடன் இருந்த கூட்டணி மூலமாக அதை ஆட்சியை பிடித்து காங்கிரஸ் வந்து 2 முறை வந்து ஆட்சியை பிடித்தது. அதனால் வந்து இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு வெற்றி கூட்டணியாக விளங்கியதாகவும், அதனால் வந்து இந்த முறையும் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல இந்த கூட்டணியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்னும் வேறு சில கட்சிகளும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணியை வந்து திமுக தலைவர் கருணாநிதி பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் இங்கு, அதாவது இந்த கூட்டணியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திமுக தான் அந்த கூட்டணி தலைவராக உள்ளது. இந்நிலையில் மற்ற கூட்டணியை பொறுத்தவரை திமுக வந்து இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ற விஷயத்தை குறிப்பிட்டார். ராஜலட்சுமி, சஞ்சீவி, கடந்த 2004 இருந்து 2014 வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்த திமுக நாடாளுமன்ற இதுல வந்து வெளியேற காரணம் என்ன? தற்போது இந்த கசப்பு வந்து மறைந்து விட்டதா? அதை கண்டிப்பாக இந்த கேள்வியை பற்றி குலாம் நபி ஆசாத்திடம் கேட்கும் பொழுது அவர் எந்த விஷயத்தையும் சரியாக குறிப்பிடவில்லை. ஆனால் கூட்டணியை பொறுத்தவரை வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை வந்து விஷயங்கள் யூகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் காங்கிரசுடனான கூட்டணியில் திமுக இருந்தது. அந்த காலத்தில் திமுக தலைவர் 2014ஆம் ஆண்டு தொடக்கத்தில், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் காலத்தில் வந்து பலதரப்பட்ட காரணங்களை குறிப்பாக இலங்கை விஷயத்தில் வந்து காங்கிரசின் நிலைப்பாடு சரியில்லை, அதே போல இது போல பலதரப்பட்ட காரணங்களை குறிப்பிட்டு திமுக தலைவர் கருணாநிதி அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் அரசியல் விமர்சகர்கள் கூறிய கருத்து வந்து இது போல காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்தால் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு சீட் அல்லது 2 சீட்டாவது வெற்றி பெற்றிருக்கலாம். இந்நிலையில் கூட்டணி பிறந்த காரணத்தால் கிட்டத்தட்ட காங்கிரசும் சரி திமுகவும் சரி 39 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் சார்பாக ஒரு கூற்று இருந்தது. இந்நிலையில் தற்போது அந்த கூற்றை அடிப்படையாக வைத்து 2016ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த இரு அணிகளும், குறிப்பாக காங்கிரஸ், தேசிய கட்சியான காங்கிரசும் திமுகவும் தற்போது கூட்டணி சேர்ந்துள்ளது. ராஜலட்சுமி, சஞ்சீவி, இப்ப திமுகவுடன் காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைஞ்சிருக்கிற நிலையில வேறு எந்த கட்சிகள் இவங்களோட இணைய வாய்ப்பு இருக்கிறதா? ராஜலட்சுமி, அதை பற்றி கேள்விகளும் வந்து செய்தியாளர்கள் குலாம் நபி ஆசாத்திடம் கேட்டார்கள். இருப்பினும் பல கட்சிகளை எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த கூட்டணியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வெற்றி கூட்டணியாக இருக்கும் காரணத்தால் பல கட்சிகளும் வருவார்கள். ஆனால் எந்த கட்சி என்று திமுக முடிவெடுக்கும். ஏனென்றால் திமுகவின் தலைமையில் தான் இந்த தேர்தலை காங்கிரஸ் சந்திக்க உள்ளது, அதாவது இந்த கூட்டணி சந்திக்க உள்ளது. அதனால் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திமுக அந்த கூட்டணி பற்றி முடிவெடுக்கும். எந்த கட்சியுடன் சேர வேண்டும், கூட்டணி குறித்து முழு உரிமை எடுப்பது திமுக தற்போது உண்டு. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் என்றால் தேமுதிக இந்த கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குதா என்ற கேள்வியும் வந்து செய்தியாளர்கள் குலாம் நபி ஆசாத்திடம் கேட்டோம். ஆனால் அதற்கான பதிலையும் அவர் அளிக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக அவர் கூறிய ஒரே பதில் அதை குறித்த, அதாவது இங்கு இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி முடிவை வந்து திமுக தலைவர் கருணாநிதி இருப்பார் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தார். ஆனால் பார்க்கும்பொழுது மற்ற கட்சிகளின் கூட்டணியை வந்து இந்த கூட்டணி எதிர்பார்க்கிறது, அதாவது குலாம் நபி ஆசாத் எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு விஷயம் இதிலிருந்து அடிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வெளியே பேசக்கூடிய பேச்சை பார்த்தோம் என்றால் தற்போது திமுக இந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுகவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த கூட்டணியில் மிகுந்த சந்தோஷமாக, அதாவது மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவே தெரிகிறது. ஏனென்றால் இந்த வீட்டிற்குள் வரும்போதே, அதாவது குலாம் நபி ஆசாத், இவி கே இளங்கோவன் உள்ளிட்ட உள்ளே வரும்போதே கனிமொழி, அதே போல மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பொன்னாடை போற்றி அவர்கள் உள்ளே வரவேற்றனர். அது மட்டும் இல்லாமல் வெளியே வரும்போது கூட, அதாவது வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட ஸ்டாலினும் குலாம் நபி ஆசாத் அவர்களும் தற்போது கை கோர்த்துக் கொண்டு கட்டிப்பிடித்துக் கொண்டே வெளியே வந்தனர். தழுவி வெற்றி கொண்டனர். அவர் முகத்தில் ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. இருந்த போதிலும் வந்து இந்த தேர்தலில் தனியாக, அதாவது 2 கட்சிகளும் இல்லாமல் 3ஆவதாக அல்லது அடுத்த கட்டமாக கூட்டணியை எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிகிறது. ராஜலட்சுமி, சஞ்சீவி, இந்த பேச்சுவார்த்தையில வேறு யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க?
இது பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், அதே போல தமிழக மாநில தலைவர் EBK இளங்கோவன், அதே போல தமிழக மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸை பொறுத்தவரை. அதே போல திமுகவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திமுக தலைவர் கருணாநிதி, அதே போல பொருளாளர் MK ஸ்டாலின், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் இந்த கூட்டணியில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். ராஜலட்சுமி.